அந்த மனுக்களின் அடிப்படையில் தான் நாங்கள் இருந்தாங்க. நீங்க சொல்றது என்ன? ஒருவர் இருவாக்க பதிவு செய்யறாரு, 2 இடத்துல வாக்கு வச்சிருக்கிறாரு, அதை கண்டு நீக்கணும். இறந்தவர்களுக்கு இன்னும் வாக்கு இருக்குது, அந்த இறந்தவர்களுக்கு வாக்கு பட்டியலிருந்து நீக்கணும். அவங்க இறப்பு சான்றிதழை ஒப்படைச்சிருப்பாங்க, அதை வச்சு நீக்கி விடணும். இவ்வளவுதான் இது ஒரு எளிய வேலை. அதை விட்டுட்டு மொத்தமாவே நீங்க பதிவு செய்யுங்கன்னு ஒரு குறுகிய காலத்தை கொடுத்து இப்ப அறிவிச்சு வந்திருக்கு. சரி, விடுபட்டிருக்கு, 1 கோடி வாக்கு விடுபட்டிருக்கு, இன்னும் ஒரு 6 மாசம் இருக்குன்னா மக்கள் அதை பதிவு வைப்பாங்க. ரொம்ப குறுகிய காலமா இருக்கு. சரி, இப்ப பதிவு பண்றாங்க, அது இருக்குதா இல்லையா? இப்ப சிவகங்கையெல்லாம் என் தம்பி மனைவியும் பதிவு செஞ்சவங்களு உயிரோடு இருக்கும்போதே இறந்தோர் பட்டியல சேர்த்து விட்டீங்க. அதை போய் சண்டை போட்டு மறுபடி ஒரு இடத்துல நம்ம போய் பார்த்தோம், அதை சரி பண்ணிக்கிட்டோம். இப்ப இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வாக்கு விடுபட்டிருக்கும்? இது அதிகாரத்தினுடைய பொறுப்பற்ற செயலை காட்டு. பொறுப்பற்ற செயல். தன் குடிகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புமிக்க உரிமையவே அது பாதுகாத்து கொடுக்கல அப்படின்னா எவ்வளவு பொறுப்பற்ற செயல். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அன்னைக்கு வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சாங்க, இன்னைக்கு ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்யறாங்க. அதான் கொடுமையா இருக்கு. அத களத்துல இருக்கிறவங்க களத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசுவோம். களத்துல யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு இருக்கிறவன்